So we have seen the physical properties and the chemical properties of ethanol. So these are the various reactions that we have seen, and all these reactions are very important, especially the esterification reaction is much important. And then let us see the uses of ethanol. Ethanolக்கு என்ன யூஸ் இருக்குது? ஸோ இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஹேண்ட் சானிடைசர் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இட் இஸ் solvent is ethanol, and it is used in medical wipes as an antiseptic. So it has antiseptic action, that is it kills the microorganisms, therefore it is used in the medical wipes for cleaning purpose, and also as an antifreeze in automobile radiators. Radiatorsல கூலண்ட் இருக்கும், உங்களுக்கு தெரியும், அது வந்து ஃப்ரீஸ் ஆகாமல் இருக்கணும் அந்த ரொம்ப கூல் பிளேஸுக்கெலாம் போகும்போது. அதனால் ஆன்டி ஃப்ரீஸ் ஆட் பண்ணுவோம் இல்லையா, அதில் வந்து எத்தனால் தட் கேன் பி யூஸ்ட். அண்ட் இட் இஸ் ஆல்சோ ஃபார் effectively killing microorganisms like bacteria, fungi, etc. Therefore it is included in hand sanitizers that we all know. So it is used as antiseptic to sterilize wounds in hospital, same point that is repeated. And it is also used as a solvent for drugs. இப்போ solvent அப்படின்னா என்ன, நமக்கு தேவையான ஒரு கான்ஸ்டிட்யூவன்ட் ஒரு ட்ரக்கில் கொஞ்சம் தான் இருக்கும், ஒரு 1 mg இல்லை 2 mg or 10 mg வாட் எவர் இட் இஸ். அதை வந்து ஒரு ஏதோ ஒன்றில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும், தட் இஸ் கால்ட் அஸ் அ சால்வெண்ட். உங்களுக்கு தெரியும் இல்லையா, நிறைய ப்ரப்போர்ஷனில் இருக்கிறது சால்வெண்ட். இப்போ காஃப் சிரப் அந்த மாதிரி சில விஷயம்லாம் வந்து அதில் தேவையான அந்த மெடிசனை இந்த சால்வெண்ட்டில் மிக்ஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி இட் இஸ் யூஸ்ட் அஸ் சால்வெண்ட் ஃபார் ட்ரக்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபார் ஆயில்ஸ், ஃபேட்ஸ், பர்ஃப்யூம்ஸ், டைஸ் எக்ஸெட்ரா எல்லாத்துலேயும் சால்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறோம். அண்ட் இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் இன் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் சம் ஸ்பிரிட், மெத்திலேட்டட் ஸ்பிரிட், ரெக்டிஃபைட் ஸ்பிரிட். இதெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் நிறைய இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் இருக்குது. மெத்திலேட்டட் ஸ்பிரிட்னா என்ன, ரெக்டிஃபைட் ஸ்பிரிட்னா என்ன, பவர் ஆல்கஹால்னா என்ன, டீநேச்சர்ட் ஸ்பிரிட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத 1 மார்க்கில் கேட்பாங்க. So some find uses in medicine and also in some industries as a solvents. They have various uses for cleaning purpose, etc. So what is it methylated spirit? Name itself shows methyl, so it has 5% methanol and 95% ethanol, that is called as a methylated spirit. Next one is rectified spirit, that is 95.5% of ethanol and 4.5% of water, that is called as a rectified spirit. Power alcohol, that is a alcohol and a petrol, that is called as a power alcohol. And denatured spirit, that is ethanol mixed with pyridine, that is called as a denatured spirit. They have various uses at various fields. And also to enhance, I have told you that it has a pleasant odor, so it is used to enhance the flavor of food extracts. For example, vanilla extract கொஞ்சம் என்ன பண்ணணும்னா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அந்த ஆக்சுவல் ஃப்ளேவரை. And it is also the common food flavor which is made by processing vanilla beans in a solution of ethanol and water. So that in order to extract the essence, this ethanol is used as a solvent. So these are the various uses of ethanol. So under ethanol we have studied the manufacture of ethanol, chemical properties, physical properties and uses. Next we are going to see ethanoic acid. So what is this ethanoic acid? ஒரு தடவையும் உங்களுக்கு IUPAC நேமை நீங்கள் ரீகால் பண்ணிகிட்டே வரும், அது எக்ஸாமுக்கு மட்டும்தான் படிக்கணும், அந்த டைம் மட்டும்தான் படிக்கணும் இல்லை. எத்தனா 2 உங்களுக்கு தெரியும், ஆசிட்ங்கிறது COOH. ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் ethanoic acid? CH3COOH. அந்த வேலன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ண தெரியணும். பிரித்து எழுதியிருக்காங்க பாருங்கள், CH3 அப்படிங்கிறத எப்படி இருக்கும், ஒரு C போட்டு 3 H, அப்போ 3 பாண்ட். நான் சொல்லியிருக்கேன் கார்பனோட வேலன்ஸி வந்து 4, கார்பனை சுற்றி 4 பாண்ட் இருக்கணும். இல்லை COOH, இட் இஸ் ரிட்டன் as C டபுள் பாண்ட் OOH. அது COOH எழுதுனா இட் இஸ் அண்டர்ஸ்டுட் தட் இட் இஸ் C டபுள் பாண்ட் O. இப்போ இங்கே எத்தனை கார்பன் இருக்குது, 2 கார்பன் இருக்குது. ஒரு கார்பனை சுற்றி எத்தனை பாண்ட் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்கள், 4 இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவு த வேலன்ஸ் ஆஃப் கார்பன் இஸ் பேலன்ஸ், தட் இஸ் சாட்டிஸ்ஃபைடு. ஸோ த மாலிகுலர் ஃபார்முலா இட் இஸ், இப்போ அப்படியே CH3COOH இருக்கு இல்லையா, அது மாலிகுலர் ஃபார்முலாங்கும்பொழுது எத்தனை கார்பன் இருக்குது, 2, C2. H எத்தனை இருக்குது, 3 + 1 4, H4. O எத்தனை இருக்குது, 2. அப்போ C2H4O2, it is called as a molecular formula. அதை பிரித்து எழுதுனா that is called as a structural formula. You should know what is the difference between the molecular formula and the structural formula. Next, coming to the manufacture of ethanoic acid. Ethanoic acid is prepared in large scale by oxidation of ethanol in the presence of alkaline potassium permanganate or acidified potassium dichromate. இந்த ரியாக்ஷன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இப்போ தான் நீங்கள் பார்த்தீங்க, எத்தனாலுடைய ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்க, ஆல்கஹாலை ஆக்சிடைஸ் பண்ணால் ஆசிட் வரும். இது ஒரு 2 டைம் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆல்கஹாலை ஆக்சிடைஸ் பண்ணினாக்கா
ஆசிட் வரும் வித் சேம் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ். அதுக்கு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் இருக்குது. அந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸோட நேமை வந்து ஒரு 2 டைம்ஸ் சொல்லி பார்த்துக்கோங்க. இட் இஸ் அசிடிஃபைட் பொட்டாசியம் டைக்ரோமேட் ஆர் அல்கலைன் பொட்டாசியம் பெர்மாங்கனேட். இப்போ லாஸ்ட் எக்ஸாம்பிளில் உங்களுக்கு K2Cr2O7 கொடுத்துருந்தாங்க ப்ராப்பர்ட்டியில். அதில் ஸ்லாஷ் போட்டு H+ போட்டிருப்பாங்க, ஏன்னா அது அசிடிஃபைடு. இந்த எக்ஸாம்பிளில் அல்கலைன் KMnO4 கொடுத்துருக்காங்க, அதில் ஸ்லாஷ் போட்டு இங்கே OH- கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ எது வேணால் நீங்கள் எழுதலாம், பட் தட் இஸ் த திங். இங்கே பாருங்கள், ரெண்டு கார்பன் உள்ள எத்தனால் ஆக்சிடைஸ் பண்ணாக்கா 2 கார்பன் உள்ள எத்தனாயிக் ஆசிட் இஸ் ஃபார்ம்டு. ஸோ திஸ் இஸ் சேம் கொஸ்டின். ஆக்சிடேஷன் ஆஃப் எத்தனால்னு கேட்டாலும் சரி, ப்ரிப்பரேஷன் ஆஃப் எத்தனாயிக் ஆசிட்னு கேட்டாலும் சரி, இட் இஸ் த சேம் ரியாக்ஷன், தட் இஸ் ஆக்சிடேஷன் ஆஃப் ethanol. Next, coming to the physical properties. Ethanoic acid is a colorless liquid having unpleasant odor. So it is also a liquid that is colorless, but the odor is not அவ்வளோ நல்லா இருக்காது, அன்பிளசண்ட்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அசிட்டிக் ஆசிட் நம்ம வீட்டில் வினிகர் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் வந்து அசிட்டிக் ஆசிட். ஓகே, ரைட். நெக்ஸ்ட், ஸோ இட் இஸ் சோர் இன் டேஸ்ட். வினிகர் நீங்கள் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், சோராக இருக்கும். எல்லா ஆசிடுமே சோர் இன் டேஸ்ட், அது லாஸ்ட் லெசனாக நீங்கள் படிச்சிருப்பீங்க. இட் இஸ் மிஸ்ஸிபிள் வித் வாட்டர் இன் ஆல் ப்ரப்போர்ஷன்ஸ். ஏன்னாக்கா இதில் 2 கார்பன் தான் இருக்குது. அது மாதிரி சின்ன சின்ன ஸ்மால் மெம்பர்ஸ்னு சொல்லுவோம், 2 தான் இருந்துக்கு. இன்னும் ஹையராக போக போக ஹையர் மெம்பர்ஸ். இது வந்து எல்லா ப்ரப்போர்ஷன்லேயும் வாட்டர் கூட மிக்ஸ் ஆகும். Its boiling point is higher than the corresponding alcohols, aldehydes, ketone. Corresponding அப்படின்னா என்னென்னா, அதே 2 கார்பன் உள்ள கிட்டத்தட்ட அந்த மாலிகுலர் வெயிட் உள்ள, அதான் தட் இஸ் கால்டு கரஸ்பாண்டிங். மற்ற எல்லாத்த விட இதோடைய பாய்லிங் பாயிண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஆன் கூலிங் ethanoic acid is frozen. கூல் பண்ணால் என்ன ஆகும், ஃப்ரீஸ் ஆகும் இல்லையா, அதே மாதிரி இட் இஸ் ஆல்சோ ஃப்ரோசன் டு ஃபார்ம் ஐஸ் லைக் ஃப்ளேக்ஸ். ஃப்ளேக்ஸ்னால் அப்படி செதிலாக ஐஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். தே லுக் லைக் கிளேஷியஸ். ஸோ அந்த கூல் பண்ணினாக்கா தட் இஸ் கால்ட் அஸ் அ கிளேஷியல் அசிட்டிக் ஆசிட். ஸோ வாட் இஸ் அசிட்டிக் ஆசிட், கிளேஷியல் அசிட்டிக் ஆசிட்? அசிட்டிக் ஆசிட் when it is cooled it forms a flakes. It is frozen to ice like flakes, that is called as a glacial. பார்க்கறது கிளேஷியர் மாதிரி இருக்கிறது, that is called as a glacial acetic acid. Then we have some chemical properties and we shall see what are the chemical properties. So before that chemical properties உங்களுக்கு எழுதி போட்டு நடத்துகிறேன். Then what are the uses of ethanoic acid? என்ன யூஸ் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அசிட்டிக் ஆசிட் in low concentration it is used as a food additive, flavoring agent and a preservative. இந்த வினிகர் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, வீட்டில் ப்ரிசர்வேட்டிவாக யூஸ் பண்ணுறோம், ஏதாவது வாசனைக்கு யூஸ் பண்ணுவோம், இல்லை நம்ம சீஸ் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் a use of this acetic acid. Then ethanoic acid is also used in the manufacture of plastic and also in the making dyes, pigments, paint, etc. as a laboratory agent for coagulating rubber, for extracting the rubber from the latex, and also in the pharmaceutical industries. So these are the various uses of ethanoic acid. Next one is organic compounds in daily life. I have left ethanoic acid chemical properties நான் சொல்லலை, மற்ற சொல்லிட்டு இருக்கேன். திரும்ப நான் ethanoic acid chemical propertiesக்கு வரேன், சரியா? ஓகே, இப்போ நிறைய நம்ம ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் நம்ம படிச்சிருக்கோம் இந்த லெசனில். அது என்ன டெய்லி லைஃப்பில் நமக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் இன்செப்பரபிள் இன் ஹியூமன் லைஃப். ரொம்ப முக்கியம். என்ன, அது ஆர் யூஸ்டு in all stages of life. So what are the various compounds? Hydrocarbons, alcohols, aldehydes, ketones, ethers, esters. ஸோ இது எல்லாமே ஹையர் கிளாஸ் வரும்போது தனித்தனி லெசனாகவே நீங்கள் படிப்பீங்க. இப்போ பார்ப்போம். வாட் இஸ் தட் ஹைட்ரோகார்பன்? ஹைட்ரோகார்பனா கார்பன் ஹைட்ரஜன் மட்டும் உள்ளது, தட் இஸ் கால்ட் அஸ் அ ஹைட்ரோகார்பன். அதை எங்கே யூஸ் பண்ணுறோம்? they are used as a fuels like LPG, petrol, kerosene, they are all hydrocarbons. And also it is used as a raw material for நிறைய synthetic material யூஸ் பண்ணுறதுக்கு, ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு raw material யூஸ் பண்ணுறோம். also for polymeric materials like tire, plastic, எல்லாத்துக்கும் it is used. இதெல்லாம் லைஃப்பில் டே டு டே லைஃப் யூஸ் பண்ணிட்டு தானே இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஆல்கஹால் நம்மளே பார்த்துட்டோம் யூஸஸ் என்னென்னு. It is used as antiseptic agent because it has a property to kill the microorganisms, and it is also used for as a raw materials for various synthetic materials. Next one is aldehyde. aldehyde na enna? alcohol வந்து reduce பண்ண aldehyde வரும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, CHO. அது ஒரு organic compound. For example, formaldehyde, that is the simplest aldehyde, that is used as a disinfectant. Disinfectant means கிருமிகள் வந்து தரையில் இல்லை மற்ற இடத்துல நான் லிவிங் ஆர்கானிசமில் இருந்தால் அதை கில் பண்ணால் அதுக்கு பேர் டிஸ்இன்ஃபெக்டன்ட்னு பேர். அண்ட் இட் இஸ் ஆல்சோ யூஸ்டு as a raw material. அண்ட் ஆல்சோ கீட்டோன்ஸ். கீட்டோன் அப்படிங்கிறது அடுத்த ஒரு காம்பவுண்டு, ஆர்கானிக் காம்பவுண்ட். அதுவும் நீங்கள் ஆரம்பத்தில் UPSC ஸ்ட்ரக்சரில் ஃபங்க்ஷனல் குரூப்பில் படிச்சிருப்பீங்க. இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் as a solvent and a stain remover. And
ஈத்தர் அப்படிங்கிறதும் ஆர்ஓஆர் அப்படின்னு அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்பு. அதுவும் ஒன் ஆஃப் த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் தட் இஸ் யூஸ்ட் அஸ் அ அனஸ்தட்டிக், மயக்கம் மருந்தாமல், ஆல்சோ யூஸ்ட் அஸ் அ பெயின் கில்லர்ஸ். அண்ட் எஸ்டர்ஸ், நான் சொன்னல ஃப்ரூட் ஸ்மெல்லிங் இருக்கும், தட் இஸ் யூஸ், தட் இஸ் எஸ்டரிஃபிகேஷன் reaction, அதில் ஃபார்ம் ஆகிற காம்பவுண்ட் தட் இஸ் கால்டு esters. And all the cooking oils and lipids, they contain esters. So these are the various organic compounds that are used in day-to-day life. To see the chemical properties of ethanoic acid. Okay, so ethanoic acid formula நேரம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், that is CH3COOH. அது வந்து how it reacts with metal. So that is the first property, how it reacts with metal. So zinc is one metal and sodium is also a metal. So when you know that acid, when it reacts with metal, it forms a salt and liberates hydrogen. This is the thing that you know already. So here it reacts with the zinc and forms zinc acetate, and reacts with sodium and forms sodium acetate. ஸோ இங்கே CH3COO ட்வைஸ் போடுறோம், ஏன்னாக்கா இந்த ஜிங்கோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 2+, அதனால் இங்கே வந்து நம்ம 2 போடுறோம். அது உங்களுக்கு போக போக புரியும், சரியா? ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், ஹைட்ரஜன் லிபரேட் ஆகுது, H2. ஸோ வி ஹாவ் டு புட் 2 ஓவர் ஹியர். ஸோ 2 போட்டாச்சா? இப்போ இங்கே 2 CH3CO மைனஸ் இருக்குது, இங்கே ஆல்ரெடி நமக்கு 2 இருக்குது, ஆனால் இந்த ரியாக்ஷன் வந்து இட் இஸ் பேலன்ஸ்டு. நெக்ஸ்ட் கமிங் டு திஸ் ரியாக்ஷன், தட் இஸ் ethanoic acid reacts with sodium and forms sodium ethanoate. Okay, that is the reaction, that is it forms a salt. This is salt, and a hydrogen, that is gas, is liberated. This is common thing, that is metal reacts with acid and liberates hydrogen. So here if you see H2, so you have to put 2 over here. இங்கே 2 போட்டாக்கா இங்கேயும் நம்ம என்ன பண்ணோம், 2 போடணும். ஸோ இங்கே 2 போடுறோம், இங்கே 2 போட்டால் சோடியம் வந்து 2 ஆகிடும், அதனால் இங்கேயும் நம்ம 2 போட்டு இந்த ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்ணணும். This is how ethanoic acid reacts with metals. Next property of ethanoic acid is with base. Base, that is NaOH. How it reacts with base? You know what is acid and what is base, right? எது வந்து OH minus liberate பண்ணுதோ அது base. So it is NaOH. So when acetic acid reacts with base, acid with base, it forms a salt and water. This is a general thing that you have to know. When acid and base reacts, it forms a salt. அப்படிங்கிறது general thing. This is sodium ethanoate. So this is how it reacts with the base. Next reaction is decarboxylation. So முன்னாடி நம்ம 2-3 பார்த்துருக்கோம். Dehydration பார்த்தோம், dehydrogenation பார்த்தோம், அதே மாதிரி decarboxylation. Dனா என்ன சொல்லிட்டேன், that is removalனு சொல்லிட்டேன். Carboxylation அப்படின்னா removal of carbon dioxide. So when the salt, இதை வந்து அப்படியே acetic acid எடுத்தாலும் சரி, but mostly it exists as a sodium salt of acetic acid. So when acetic acid which is treated with this decarboxylating agent, that is NaOH and CO mixture, this in the ratio of 3:1, this is called as a soda lime. இது 1 markல கேட்கலாம். So what happens, the carbon dioxide is removed. So carbon dioxide is removed in the form of Na2CO3, and methane is formed, methane gas is formed. This is the decarboxylation reaction. So up to this, the properties of ethanoic acid is also over. So we have seen completely, we have seen ethanol and ethanoic acid. For both we have seen the manufacture, already manufacture was taken by SVLMS manufacture, and we have seen physical properties, chemical properties and uses.